எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு பங்குனி மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. அதாவது தமிழ் மாதத்துடைய கடைசி மாதம் பங்குனி மாதம், சூரியன் மீனத்துல செஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் விதத்துல. சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆண்டு சற்று வித்தியாசமாக சூரியனோட சுக்கிரன், புதன், ராகு, சனி ஆகிய கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது. சரிங்களா? பொதுவாக சூரியனோட இத்தகைய கிரகங்கள் இணையக்கூடாது. அது சில ராசிகளுக்கு ஒரு ஏற்றத்தையும் சில ராசிகளுக்கு கொஞ்சம் சாதகமற்ற தன்மையிலையும் கொடுக்கும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இது விருச்சிகத்துக்கு எத்தகைய வகையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? விருச்சிக ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதமும், அனுஷம் 4 அட்சர பாதங்களையும், கேட்டை 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை ஏற்படும் போது, அதே மாதிரி ராசியை குரு பகவான் பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், உன்னதமான ஒரு நிலை. இந்த காலகட்டம் நான் பாசிட்டிவான விஷயம் எல்லாமே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நெகட்டிவான விஷயத்துக்குள்ள போகலாம். ஏன்னா முதல்ல நல்ல விஷயம், அப்புறம் தான் 2வது கெட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், குரு பார்வை தான் இருக்கிறதுலே ரொம்ப வலிமையான ஒண்ணு. அந்த குரு பார்வை உங்க ராசியின் மேல இருக்கிற வரைக்கும் யாராலையும் எந்த கொம்பனாலையும் உங்களை அசைக்க முடியாது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நின்று ஃபேஸ் பண்ணி டேக்கிள் பண்ணி வெளியே வருவீங்க. எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. அறிவுத்திறன் அதிகரிக்கும், திறமை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணம் உங்களுக்கு உண்டுங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? எந்த ஒரு சூழ்நிலையும் மனம் தளராம உழைத்து முன்னேறுவீங்க. அதே மாதிரி அந்த பிரச்சனையை சமாளிக்கவும் செய்வீங்க. அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் காதல் வாழ்க்கையில அந்த என்ன சொல்றது, இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்த ஒரு கலவையா தான் இருக்கும். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் ஏற்பட்டுதான் அந்த காதலானது கைகூடும். ஈஸியா கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தற்போது. அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த 5 கிரக சேர்க்கை குடும்ப வாழ்க்கையை பெருசா பாதிக்காது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி வருமானம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். பேச்சின் மூலமாக பேச்சால் எல்லா காரியத்தையும் சாதித்துக் கொள்வீங்க. குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் விருச்சிகத்துக்கு பிறந்தவங்க. சரிங்களா? அதே மாதிரி சொன்ன மாதிரி லாபஸ்தானத்தை குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் ஒரு சேர பார்க்கறது உழைக்கிற உழைப்பை விட இரட்டிப்பான வருமானம் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி சுய தொழில் செய்யறவங்களுக்கு, வியாபாரம் செய்யறவங்களுக்கு நீங்க வியாபாரத்துல எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அதை விட இரட்டிப்பான வருமானத்தை தற்போது பார்ப்பீங்க. சரிங்களா? ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் குடும்ப வாழ்க்கையிலும் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. என்ன ஒண்ணு, ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை இருக்கிறது குழந்தைகள் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். குழந்தைகளால ஒரு மனக்கவலை, குழந்தைகளால அதாவது உங்க பிள்ளைகளை நினைச்சு ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் சிக்கல்களை உண்டு பண்ணி கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பிறந்த தாயகத்தை விட்டு வெளிநாடு போய் பிழைக்கின்ற வசதிகளை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? வெளிநாட்டுல போய் வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணும்போது இந்த காலகட்டம் கை கொடுக்கும். சரிங்களா? பூர்வீகத்தை விட்டு வெளியே போறதுக்கான முயற்சிகள் நிறைய நடக்கும். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துக்கள்ல கொஞ்சம் சிக்கல்கள் சார்ந்த விஷயங்கள் தற்போது இருக்கு. சரிங்களா? அதில் கொஞ்சம் போராட்டங்கள் ஏற்பட்டது, அதன் பிறகு கைகூடும் அந்த காரியங்கள். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல குரு ஓரளவுக்கு நல்லா இருக்காரு. அப்போ குழந்தை பாக்கியம் சார்ந்த நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கின்ற பட்சத்துல கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல 2-3 வாட்டி நீங்க ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம 5ஆம் இடம்ன்றது ஓரளவுக்கு வலுவா இருக்கும்போது உங்களோட மைண்ட் கொஞ்சம் டைலமா இருக்கும். சரிங்களா? செகண்ட் ஹாஃப்ல சொல்றேன். ஏன்னா செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்தில் நீச்சமாவார். இந்த பங்குனி மாதத்துடைய 2வது பகுதியில செவ்வாய் நீசமாவார் கடகத்துல. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இத்தகைய கிரக இணைவுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், கொஞ்சம் நிதானமா இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் அவசரத்தனமா இறங்காதீங்க.
சரிங்களா. அவசர கொடுக்கத்தனமா எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாதீங்க. கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஒரு காரியத்தை வந்து நீங்க செயலாற்றும் போது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் சரிங்களா. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணலாம்னு தோணும், அதுக்கப்புறம் அந்த விஷயம் வேணாம்னு தோணும், திரும்ப அதை பண்ணலாம்னு தோணும், திரும்ப வேணாம்னு தோணும். இப்படியாக மனக்குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு ஸ்திரமான ஒரு நிலையான ஒரு முடிவுல இருக்க மாட்டீங்க, ஒரு நிலையில இருக்க மாட்டீங்க சரிங்களா. அதை கொஞ்சம் நீங்க விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் பக்குவமா பார்த்துக்கணும் சரிங்களா. எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் பொறுமையா நீங்க கையாளும் போது நிச்சயமா அந்த காரியம் உங்களுக்கு சாதகமா அமைந்து முடியும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனச்சிதறல் சற்று இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்கள்ல நீங்க வந்து கவனத்தை செலுத்தாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்தும் போது நிச்சயமாக நன்றாகவே வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா. நன்றி, வணக்கம்.